ஒரு 2 hours நான் ஸ்டாப்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அப்போ கண்டிப்பாக அந்த ஃபேமிலியோட ட்ரிப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு சினிமா ஆஃப் தி டேல 2023 மலையாளத்திலேருந்து ஒரு காமெடி ட்ராமாவாக ரிலீஸ் ஆன ஃபாலிமி படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, பசில் ஜோசஃபோட 82 வயசு தாத்தா வாரணாசி போகணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்படுறாரு. ஸோ அவரை தனியாக அனுப்ப முடியாதுன்றதுனால ஃபேமிலியாக இந்த ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு மெம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் இருப்பாங்க. ஸோ திருவனந்தபுரத்துலேருந்து வாரணாசி போகிற இந்த ஃபேமிலி ட்ரிப்பில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அட் த எண்ட் வாரணாசி போய் ரீச் ஆனாங்களா இல்லையா, இதெல்லாம் தாங்க இந்த ஃபாலிமி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு ஜோக்ஸாக இல்லாமல் இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி காமெடிஸ்லாம் நல்லாவே கொண்டு வந்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேமிலியில் உள்ள ஒரு கேரக்டரும் ஒரு டிசைனில் இருப்பாங்க. அதனால் அவங்க கொண்டு வர பிரச்சனைகள் அதை சால்வ் பண்ணுற விதம்னு ஃபேமிலி டைனமிக்ஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கும். காமெடி ப்ளஸ் எமோஷன்ஸை நல்லாவே பிளெண்ட் பண்ணி சிரிப்புக்கு நடுவில் ஃபேமிலி பாண்டிங்கை அழகாகவே காமிச்சிருப்பாங்க. பசில் ஜோசஃபோட சேர்ந்து எல்லா கேரக்டருமே ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலராக தாத்தா வர சீன்லாம் செம ஃப்ளாலஸாக போகும். 2 hours மட்டுமே ஓடக்கூடிய படம்ன்றதுனால செம என்கேஜிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் எங்கேயுமே ட்ராக்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. பசில் ஜோசஃபோட இந்த ஃபேமிலி கலாட்டாவை நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் படம் பார்த்தவங்க நீங்கள் இந்த படத்தில் எந்த சீனுக்கு உழுந்து சிரிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.